வடமாகாண அரசு சாரதிகள் சங்கம் யாழ் கைதட்டியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண பிரதம செயலர் அலுவலகம் முன்பாக தொடர் போராட்டம். மட்டக்களப்பில் இரு விழிகளையும் இழந்த நிலையிலும் சாதனை படைத்த முன்னாள் பெண் போராளியின் மகன். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. நாளை வடமாகாண பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள் தொடரும், வெளியானது அறிவிப்பு. வெள்ள அனர்த்தம், நேரடியாக களத்தில் இறங்கிய ஜனாதிபதி. ரத்தினபுரியில் தமிழ் எம்பியை பெறுவது எமது உரிமை, மனோ கணேசன் ஆதங்கம். கல்வி என்பது நிலையான சொத்து, அதை எப்போதுமே எம்மிடம் இருந்து எடுத்துக் கொள்ள முடியாது. உயர் முறைமைகள் தொழில்நுட்ப பிரிவில் யாழ் மாவட்டத்தில் முதலிடம் பெற்ற ஜெயசீலன் சுமன். தமிழ் பொது வேட்பாளர் காலத்தின் கட்டாயம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். மூழ்கும் தென்னிலங்கை, மீட்பு பணிக்கு தயார் நிலையில் உலங்கு வானூர்தி. யாழில் கையும் களவுமாக பிடிபட்ட போலி மருத்துவர், வெளிவரும் அதிர்ச்சி உண்மைகள். வடமாகாண அரசு சாரதிகள் சங்கம் யாழ் கைதட்டியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண பிரதம செயலர் அலுவலகம் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வடக்கு மாகாணத்தில் 5 வருடங்களாக தடைப்பட்டிருந்த சாரதிகளுக்கான இடமாற்றத்துக்கு பிரதம செயலரால் கடந்த வருடம் விண்ணப்பம் கோரப்பட்டு இடமாற்ற பட்டியலும் வெளியிடப்பட்டிருந்தது. ஆளுநரின் கோரிக்கைக்கு அமைய பின்னர் அந்த இடமாற்றம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இதனால் ஏமாற்றம் அடைந்து அரசு சாரதிகள் கடந்த பிப்ரவரி மாதத்தில் போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்தனர். அதனைத் தொடர்ந்து இடைநிறுத்தப்பட்ட இடமாற்றம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதம செயலர் எழுத்து மூலம் உறுதிமொழி வழங்கியிருந்தார். குறித்த திகதி வரை இடமாற்றம் நடைமுறைப்படுத்தப்படாத நிலையில் அரசு சாரதிகள் சங்கம் 1 முதல் 7ஆம் தேதி வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலையில் ஆளுநர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு சாரதிகள் சங்கம் ஆளுநருக்கான மகஜரை அவரின் பிரதிநிதியிடம் கையளித்தனர். அதனைத் தொடர்ந்து கைதடியில் அமைந்துள்ள பிரதம செயலர் அலுவலகம் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாசனத்திற்காக ஏன் அப்பாவி சாரதிகள் மீது விளையாடுகின்றீர்கள்? உங்களின் நாசனத்திற்காக ஏன் அப்பாவி சாரதிகள் மீது ஒளியும் ஊழல் ஒளியும் மாற்றம் நடந்தால் ஊழல் ஒளியும். கொழும்பில் ஆளுநர்கள் மாநாடு நடந்தது. அங்கேயும் கிட்டத்தட்ட எல்லா மாகாணங்களில் இருக்கிற ஒரு ஆளுநர்கள் இந்த பிரச்சனையை காய்ச்சிருந்தவர். இதில் நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னால், இப்போ நான் கடந்த கால வாக்குறுதிக்கு மேலதிகமாக நீங்கள் எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தர வேண்டிய தேவை என்னென்னு சொன்னால், 1 மாத அவகாசம் கொடுத்துக்கணும் என்னென்னு சொன்னால், இது சம்பந்தமான ஒரு கொள்கை தீர்மானத்தை எங்களுக்கு தாரன்னு சொல்லி எழுதிக்கிறேன். குறிப்பாக அந்த கொள்கை தீர்மானம் எப்படி இருக்குமென்னு சொல்லி சொன்னால், எல்லா கௌரவ ஆளுநரும் ஒன்று சொன்னவை என்னென்னு சொன்னால், மாகாண சபையில் சாரதிகள் நியமனம் என்று சொல்லி ஒரு வகைக்கு அவங்களுடைய நியமன அதிகாரத்துக்கு கீழே எல்லோருக்கும் வழங்கப்படுற சாரதி நியமனத்தின்படினால அந்த ஒழுங்கமைப்புகள் தான் உங்களுடைய பதவி உயர்வு மாற்றங்கள் என்ற எல்லா சகல விஷயங்களும் கையாளப்படும். அந்த உத்தரவாதத்தோடு எங்களுடைய கௌரவ ஆளுநர் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், அந்த 1 மாத கால வருஷத்துக்குள்ள உங்களுக்கான சாதகமான ஒரு முடிவை தரலாம் சொல்லி எதிர்பார்க்கிறேன். நீங்க வந்தோடனே எங்களுக்கு கண்டிப்பா நடக்க மாட்டேங்குது பாத்துருக்கோம். இரு விழிகளையும் இழந்த மட்டக்களப்பு சிவானந்தா தேசிய பாடசாலை மாணவரான பாரச்சந்திரன் ரிஷோபன் உயர்தர பரீட்சையில் கலைப்பிரிவில் தோற்றி 2 A சித்திகளையும் 1 B சித்தியையும் பெற்று பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவரை கௌரவிக்கும் நிகழ்வானது இன்றைய தினம் மட்டக்களப்பு வலய கல்வி அலுவலகத்தில் மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளரும் மாகாண கல்வி பணிப்பாளருமான திருமதி சுஜாதா குலேந்திரகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது குறித்த மாணவன் கல்வி பணிமனையினால் கௌரவிக்கப்பட்டதுடன் அவருக்கு பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. சில ஆசிரியர்கள் மாணவர்கள் நினைக்கின்றார்கள், விசேட தேவையுடையவர்களுக்கு விசேட கல்வி இருக்கின்றது, அதன் மூலம் அவர்கள் இலகுவாக சித்தி அடைகின்றார்கள் என்று
ஆனால் அவ்வாறு இல்லை. நாங்களும் ஏனைய மாணவர்கள் பயிலும் அதே பாடத்திட்டத்தினையே பயில்கின்றோம். எங்களை இயலாதவர்கள் என்றே நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான நிலை மாற வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். குறித்த மாணவன் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்டும் அரசடி தீவினைச் சேர்ந்த முன்னாள் பெண் போராளி ஒருவரின் மகனாவார். 2 விழிகளையும் இழந்த நிலையில் மட்டக்களப்பு தரிசனம் விழிப்புலனற்றோர் பாடசாலையிலும் மட்டக்களப்பு சிவானந்தா தேசிய பாடசாலையிலும் தொடர்ச்சியாக கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்த இவர் இந்த சாதனையினை படைத்துள்ளார். இதே நேரம் குறித்த மாணவனுக்கு பல்கலைக்கழகத்தின் கல்வியை பூர்த்தி செய்வதற்கான உதவிகளை வழங்குமாறு குறித்த மாணவனின் தாயார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நல்ல அக்கறையோடு முன்னேற்று வந்திருப்பார். ஆகவே நிச்சயமாக எதிர்காலத்தில் சோபன் நல்ல நிலைமைப்பாடு அதில் 2வது காலத்தில் என்று கூறிக்கொண்டு ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். 92 இலங்கை நிர்வாக சேவை பரீட்சை நடந்தது கிழக்கு மாகாணத்திலே. அதிலே ஒரு விழிப்புணர்வற்றவர் இலங்கை நிர்வாக சேவை பரீட்சையிலே சித்தி அடைந்து சமூக சேவை அமைச்சிலே உதவி செயலாளர் இருந்தார் மிஸ்டர் பிரபாகரன் என்று சொல்லி. அவரும் ஒரு விழிப்புணர்வற்றவர் இப்போது கனடாவை சென்று விட்டார். ஆகவே அவ்வாறான வாய்ப்புகள் வசதிகள் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய கடமை என்னவென்றால் இயலாமை உள்ள பிள்ளைகளை தேடி திரிந்து இப்படியான வசதியை கொண்டு போகணும். ஒரு செய்தியை மட்டும் நான் கொண்டு சொல்கிறேன். இங்கே எல்லா தொடர்பு உள்ள சமூக தொடர்பு உள்ள அக்கறை உள்ள அவ்வளவு பேர் இங்கே கூடியிருக்கிறீர்கள். தரிசனம் விழிப்புணர்வு பாடசாலையிலே நல்ல இடம் இருக்கிறது. உங்களது பிரதேசம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச பிரதேசங்களில் அல்லது உறவினர்கள் நண்பர்கள் ஊடாக ஏதாவது பிள்ளைகள் பார்வை குறைபாடு அல்லது பார்வை இழப்பு இருந்தால் கொண்டு வாருங்கள். நாங்கள் அவர்களை எந்தவித செலவும் இல்லாமல் அவர்களை பாடமெடுத்து அவர்களை பட்டதாரியாக கொடுக்கலாம். அண்மையில் நேற்று முன்தினம் நானும் எங்களுடைய தலைவர் இதயராஜன் சார் அவரும் ஒரு விழிப்புணர்வு அவர் தான் எங்களுடைய தலைவராக இருக்கிறார். அவருடைய எம்ஏடி பட்டதாரி. அவரும் ஈச்சந்தீவுக்கு நேற்று சென்றிருந்தோம். 2 பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்குது. 3 பிள்ளைகள் 2 பிள்ளைகள் பிள்ளை கல்யாணம் கட்டிட்டு அந்த 2 பிள்ளைகளையும் கேட்டோம். அந்த 2 பிள்ளைகளோட தகப்பன் விரும்புகிறார்கள். இப்போ அந்த தகப்பனை விரும்பக்கூடிய ஒரு நிலைமைக்கு அங்கே சொல்லி வைத்திருக்கிறது. ஆகவே நான் என்ன சொல்கிறேன், அறியாமையிலான் இருக்கிறார்கள் இப்போ. ஆகவே சரியான வசதியும் பலமும் கொடுக்கப்பட்டால் இப்படி சோபனை நாங்கள் உருவாக்கலாம். என்னுடைய பெயர் பாலகிருஷ்ணன் பிரசோபன். நான் 2023ஆம் ஆண்டிற்குரிய காப்போத்த உயர்தர பரீட்சையிலே பங்கு பெற்றி பரீட்சையில் தோற்றி கடந்த வெள்ளிக்கிழமை பரீட்சையினுடைய பெறுவர் வெளியானதின் அடிப்படையில் 2 ஏச்சி தீனையும் 1 வீச்சு தீனையும் ஆங்கில பாடத்திலே சீச்சு தீனையும் பொது அறிவு பாடத்திலே 54 புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றேன். உண்மையிலே இந்த கல்வியினை பொறுத்தளவில் மாத்திரமல்ல, அது நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒரு வீடு கட்டுவது என்றால் அதற்கு மிகவும் அவசியமானது அத்திவாரம். அதே போன்றதொரு அத்திவாரத்தினை எனக்கு ஆரம்ப காலங்களிலிருந்து, அதாவது என்னுடைய இரு விழி பார்வையினை இழந்த பிற்பாடு நான் தரிசனம் விழிப்புலனற்றோர் பாடசாலை என்கின்ற ஒரு நிறுவனம் ஒன்று இயங்குகின்றது. விழிப்புலன் தேவையுடைய மாணவர்களுக்காக அங்கே கல்வி புகட்டப்பட்டு பல மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி பட்டதாரிகளாகவும் அங்கிருந்து தொழில் வாய்ப்புகளை பெற்றவர்களாக பலரும் இருப்பதாக அறிந்து என்னுடைய 5 வயதிலே தரிசனம் விழிப்புலனற்றோர் பாடசாலைக்கு என்னுடைய தாயார் அவர்களால் அழைத்து செல்லப்பட்டு அங்கே சேர்க்கப்பட்டேன். உண்மையிலே நான் இந்த பெருவற்றினை பெறுவதற்கு ஆரம்ப காலங்களில் என்னுடைய கல்வி அறிவினை மேம்படுத்திய தரிசன பாடசாலை ஆசிரியர்களுக்கும் அதேபோன்று மட்சியானந்தா தேசிய பாடசாலை ஆசிரியர்களுக்கும் அக்காலங்களில் பணிபுரிந்த அதிபர் பிரதி அதிபர்கள் மற்றும் ஏனைய ஆசிரியர்கள் கல்வி அணிசார் ஊழியர்களுக்கும் நான் கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். அதேபோன்று என்னுடைய தாயாரும் தகப்பனாரும் எவ்வளவோ சிரமத்திற்கு மத்தியிலும் என்னுடைய தகப்பனாரின் கூலி வேலைக்கு
சென்று எங்களுடைய குடும்பத்தினையும் என்னுடைய கல்வியினையும் கொண்டு நடத்துவதற்கு பல பாடுபட்டிருந்தார். அதே போன்று என்னுடைய தாய் நீண்ட காலமாக ஆடை தொழிற்சாலையிலே பணிபுரிந்து தற்காலம் ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்னரே தான் அந்த வேலையில் இருந்து தன்னை இடைநிறுத்தி கொண்டார். என்னை அவ்வாறு பாடுபட்டு என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்த என்னுடைய தாய் தகப்பனாருக்கு முதற்கண் நன்றிகள். சட்டம் தன் கடமையை சரியாக செய்துள்ளது, நீதி வென்றுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்பு தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை ரத்து செய்ய கோரி பெருந்தோட்ட நிறுவனங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தன. இன்றைய தினம் அந்த வழக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் கடந்த மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி நியாயமானது எனவும் அதனை ரத்து செய்ய முடியாது எனவும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வழக்கு எதிர்வரும் 26ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. எது எவ்வாறாக இருப்பினும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்கப்பெற்ற மாபெரும் வெற்றியாகவே இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் இதனை காண்கின்றது. அதிகரிக்கப்பட்ட சம்பளம் முறையாக பெருந்தோட்ட தொழிலாளர்களை சென்றடைவதற்கும் தொழிற்சங்கம் என்ற ரீதியில் தொழிலாளர்கள் பக்கம் நாங்கள் பலமாக நின்று செயற்படுவோம் எனவும் தெரிவித்துக் கொள்கின்றனர் எனவும் தெரிவித்தார். வடக்கு மாகாண பாடசாலைகள் வழமை போன்று நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்று வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் யோன் குயின்டஸ் அறிவித்துள்ளார். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல மாவட்டங்கள் மற்றும் பிரதேசங்களில் உள்ள அரசு பாடசாலைகளுக்கு நாளைய தினம் விசேட விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் வடமாகாண காலநிலையை கருத்தில் கொண்டு நாளைய தினம் பாடசாலைகள் வழமை போல் நடைபெறும் என வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், காப்போதோ சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்த மாணவர்களுக்கான காப்போதோ உயர்தர வகுப்புகளை ஆரம்பிக்கும் செயற்பாடுகளும் நாளை ஆரம்பமாக இருக்கின்றது. அத்துடன் கல்வி அமைச்சின் செயலாளரது கடிதத்தின் பிரகாரம் காப்போதோ உயர்தர வகுப்பை நாளை ஒவ்வொரு வேலைய ஒரு A ஒரு C பாடசாலைகளில் ஆரம்பித்து மாணவரின் வரவினை தற்காலிக பதிவேட்டில் பதிவு செய்து அந்த பாடசாலையில் கற்ற மாணவர்களினதும் வேறு பாடசாலைகளில் இருந்து அந்த பாடசாலைக்கு வருகை தந்த மாணவர்களதும் விவரங்களை மாகாண கல்வி திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்குமாறும் கேட்டுள்ளார். மாணவர்கள் காப்போதோ உயர்தர பாடத்துறைகளுக்கு தற்காலிகமாக இணைப்பு செய்யப்பட்ட காலப்பகுதியினுள் வருகை தந்த நாட்களின் எண்ணிக்கையானது காப்போதோ உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் போது 80% வரவுக்காக கருத்தில் கொள்ளப்படும். காப்போதோ சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் காப்போதோ உயர்தரத்தில் கற்பதற்காக வேறு பாடசாலை ஒன்றிற்கு அனுமதி பெற்றுக் கொள்ளும் போது இந்த தற்காலிக இணைப்புக்கு அமைய ஏதேனும் ஒரு பாடசாலைக்கு அனுமதிக்கப்பட்டு கற்றிருப்பது முன்னுரிமை வழங்கப்படும் விடயமாக கருத்தில் கொள்ளப்படும். மாணவர்கள் காப்போதோ சாதாரண தர பெறுபவர்களின்படி வேறு பாடசாலை ஒன்றுக்கு அனுமதி பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் சந்தர்ப்பங்களில் இணைப்பு கால எல்லையினுள் பாடசாலை வரவு மற்றும் இணை பாடவிதான செயற்பாடுகள் தொடர்பான அறிக்கை ஒன்றை தற்காலிகமாக இணைப்பு பெற்றுள்ள பாடசாலை அதிபர்கள் வழங்க நடவடிக்கை எடுத்தல் வேண்டும் என்பதுடன் அதனை மேலதிக தகுதி ஒன்றாக கருத்தில் கொள்ள வேண்டும். அரசு அனுமதி பெற்று தனியார் பாடசாலைகளின் காப்போது சாதாரண தர மாணவர்களுக்காகவும் இந்த முன்னோடி நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும். அத்துடன் மேற்படி 20/2024 சுற்று நிரூபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு வசதிகள் மற்றும் சேவைகள், கட்டணம், சீருடைகள் மற்றும் மாணவர் விடுகை பத்திரம் தொடர்பாக வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த நடவடிக்கை எடுத்தல் வேண்டும் எனவும் வடமாகாண கல்வி பணிப்பாளர் அறிவித்துள்ளார். கொழும்பு கொலனாவ பிரதேசத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைமையை ஆராய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேற்பார்வை பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இன்றைய தினம் பிற்பகல் குறித்த பகுதிகளுக்கு ஜனாதிபதி விஜயம் மேற்கொண்டார். இதன்போது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான பணிப்புரைகளை அதிபர் அதிகாரிகளுக்கு வழங்கினார். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு பிரதேசங்களை சேர்ந்த மக்கள் பாதிப்பிற்குள்ளாகி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு துரிதமாக நிவாரணம் வழங்குவதற்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரத்தினபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து கைதவறி போகும் தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இம்முறை பெற்றே தேர்வோம் என
தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பங்காளி கட்சியான ஜனநாயக மக்கள் முன்னணியின் ரத்தினபுரி மாவட்ட கட்டமைப்பு மாநாடு ரத்தினபுரி நகரசபை மண்டபத்தில் நடைபெற்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் தெரிவிக்கையில் 1.25 லட்சம் தமிழர் வாழும் 75,000 தமிழ் வாக்காளர்கள் வாழும் ரத்தினபுரியில் அமைச்சர் பதவியை பெறுவது எமது உரிமை, அது ஒரு சலுகை அல்ல. எனவே அடுத்த முறை எங்கள் வேட்பாளர் சந்திரகுமார் ரத்தினபுரி மாவட்டத்தின் எம்பியாக வெற்றி பெற்று வருவார். இப்படி எமது கடும் உழைப்பினால் தமிழ் பிரதிநிதித்துவங்களை நமது இனம் பெறுகின்ற சூழல் கூடி வரும்போது தமிழ் வாக்குகளை சிதறடிக்க இப்போதே சிலர் திட்டம் போடுகின்றார்கள். துரோகிகளான இவர்கள் தலைகளில் இடிதான் விழ வேண்டும். இந்நிலையில் மழை வெள்ளத்துக்கு இடையிலும் இங்கே பெருந்தொகையில் கூடியிருக்கும் நீங்கள் இந்த மாவட்டத்தின் அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளில், அனைத்து தோட்ட பிரிவுகளில், அனைத்து நகர பிரிவுகளில் அமைந்துள்ள எங்கள் அமைப்பாளர்களின் தலைமையிலான கட்சி வலைப்பின்னல் செயற்குழு உறுப்பினர்கள் உங்கள் பெயர் பட்டியல் எங்களிடம் இருக்கின்றது. இது ஜனநாயக மக்கள் முன்னணியின் மாவட்டம் தழுவிய கட்டமைப்பு மாநாடு. இதுதான் எங்கள் அறிவார்ந்த அரசியல் பணி என்றும் மனோ கணேசன் குறிப்பிட்டார். கல்வி என்பது நிலையான சொத்து. அதை எப்போதுமே எம்மிடமிருந்து எடுத்துக் கொள்ள முடியாது. ஆகவே உயர்தரத்தில் கற்கும் மாணவர்கள் ஆசிரியர்களின் சொற்படி கேட்டு செயற்படும் போதே சிறப்பான நிலைமையை அடைய முடியும் என உயர் முறைமைகள் தொழில்நுட்ப பிரிவில் யாழ் மாவட்டத்தில் முதலிடம் பெற்று ஜெயசீலன் சுமன் தெரிவித்திருக்கின்றார். பருத்தித்துறை ஹாட்லிக் கல்லூரியைச் சேர்ந்த ஜெயசீலன் சுமன் உயர் முறைமைகள் தொழில்நுட்ப பிரிவில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முதலிடத்தையும் தேசிய மட்டத்தில் 28வது இடத்தையும் பிடித்துள்ளார். தான் எதிர்காலத்தில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப நெறிக்கற்கையை தெரிவு செய்து சாதிக்க உள்ளதாக குறிப்பிட்டார். இவர் தன்னுடைய ஆரம்ப கல்வி முதல் சாதாரண தரம் வரை புற்றலை மகா வித்தியாலயத்தில் பயின்றிருக்கின்றார். இதேவேளை பருத்தித்துறை ஹாட்லிக் கல்லூரியைச் சேர்ந்த மற்றொரு மாணவனான செல்வச்சந்திரன் ஸ்ரீமன் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முதலிடத்தையும் தேசிய மட்டத்தில் 10வது இடத்தையும் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு நான் இந்த ரிசல்ட்டை பெற்ற மிகவும் சந்தோஷமாக இருந்தது. என்னை விட என்னுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், பாடசாலை சமூகத்தினருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது இவ்வாறு ஒரு ரிசல்ட் பெறுவாங்க. ஆனால் சற்றும் என்ன சொல்கிற ஓரளவு எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டாக தான் இது அமைஞ்சிருந்தது. அது இன்னும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அது சந்தோஷம். மற்ற இன்னும் ஒன்று இந்த இடத்துல இன்னும் ஒருத்தர் நன்றி சொல்கிற கடமைப்பட்டிருக்கேன். என்ன நான் ஸ்டார்ட்லேருந்து படித்த ஸ்கூல், அதாவது நான் தரம் 1லேருந்து ஓயில் வரைக்கும் புற்றலை மகா வித்தியாலயத்தில் கல்வி கேட்டேன். அங்கே படிப்பித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த நான் அடுத்த இந்த என்ன சொல்கிறேன், நான் அடுத்த ஸ்டெப்பாக என்ன செய்ய ஆசைப்பட்டிருக்கேன்டா யூனிவர்சிட்டி தான். இப்போ ஏஎல் முடித்த அடுத்த யூனிவர்சிட்டி போகிறேன். யூனிவர்சிட்டி எந்த ஆசை, சின்ன வயசு ஆசைன்னு பார்த்தா ஸ்ரீ ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படி ஒரு ஆசை. அதுக்கேற்ற மாதிரி காணும் என்று நம்புகின்றேன். ரிசல்ட் காணும் என்றாங்க. அதில் ஐசிடி துறையில் ஒரு கோர்ஸ் எடுத்து செய்து அந்த துறையில் நல்ல ஒரு இலக்கை அடையணுன்றது தான் என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. மற்ற எனக்கு அடுத்ததாக இனிமேல் இந்த வருடம் எழுத போகிற ஏஎல் எழுத போகிறவர்களாக இருக்கலாம். மற்ற இனிமேலும் எழுத போகிற மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக இருந்தாங்க, கருத்தாக இருந்தாங்க சொல்ல வேண்டிய எங்களுடைய, அதாவது எல்லாருடைய ஒரு சொத்து, நிலையான சொத்துன்னு பார்த்தா இந்த கல்வி செல்வம் மட்டுமே. அது மட்டும்தான் அழியாமல் எங்களோட எப்பயுமே இருக்க போகிறது. ஸோ நான் அந்த கல்வியை சிறப்பான முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, என்ன பார்த்தா எங்களுக்கு கற்பிக்கிற ஆசிரியர்களாக இருக்கணும். அவருக்கு மரியாதை கொடுத்து அதை சொல்கிறபடி நடந்து அதை செய்தாலே போதும், நாங்கள் நல்ல ஒரு நிலையை அடைந்து கொள்ள முடியும் என்றதான் உண்மை. அதான் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் எங்களுடைய பாதையில் சரியாக சென்று அந்த இலக்கை அடைந்து கொள்ள முடியும். ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பை நடாத்தினார். இதன்போது தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பான அவசியத்தையும் வலியுறுத்தினார். இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக அதை முன்னெடுத்துச் செல்வதற்கு தாங்கள் பூரணமான ஒத்துழைப்புகளை சகல தரப்புகளுக்கும் வழங்குவதாக அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதேபோல ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியானது தமது அரசியல் பீட கூட்டம் அண்மையில் கூட்டப்பட்டு ஏற்கனவே நாங்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பொது வேட்பாளர் என்ற நிலையை தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும், அத்துடன் எங்களுடன் இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த
தமிழ் சிவில் அமைப்புகள் கட்சிகள் அனைத்துடனும் இணைந்து நாங்கள் இந்த விஷயத்தை முன்னெடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இதனைப் போலவே அடுத்த ஓரிரு நாட்களுக்குள் ஏனைய கட்சிகளும் தங்களது முடிவுகளை விரைவாக வெளியிட இருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் இந்த பொது வேட்பாளர் தமிழர் தரப்பிலிருந்து ஒரு பொது வேட்பாளர் தெரிவு என்பது பல்வேறுபட்ட தரப்புகளினுடைய ஒத்துழைப்புடன் அது தமிழ் சமூக சிவில் சமூக மட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அமைப்புகள், வர்த்தகர் சங்கங்கள், கூட்டுறவுகள், மீன்பிடியாளர்கள், விவசாய சங்கங்கள் போன்ற பல அமைப்புகளும் முன்வந்து இன்றைக்கு அது ஒரு முக்கியமான விடயமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை இப்பொழுது அரசியல் கட்சிகள் மிக ஆழமாக அதனை பற்றி ஆலோசித்து அவற்றை முன்னெடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இங்கே ஒரு கோரிக்கையை நான் முக்கியமாக முன்வைக்க வேண்டும். தமிழரசு கட்சியானது ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பை நோக்கமாக கொண்டு தந்தை செல்வா அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய அரசியல் கட்சி மாத்திரமல்ல, பாராளுமன்றத்தில் தமிழர் தரப்பிலிருந்து ஒரு கூடுதலான ஆசனங்களையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்றது. ஆகவே வரக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தலை எவ்வாறு கையாண்டால் தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம், எவ்வாறு கையாண்டால் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை சரியான பாதையில் கொண்டு செல்லலாம் என்று சிந்தித்து விரைவாக முடிக்க வேண்டிய ஒரு பணி அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அவற்றை அவர்கள் ஒத்திவைத்து நாங்கள் காலம் வரும்பொழுது முடிவெடுப்போம் என்று சொல்வது நிச்சயமாக தமிழர்களுடைய எதிர்காலத்திற்கு உகந்த கருத்துக்கள் அல்ல. ஆகவே தமிழ் மக்களினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு, தமிழ் மக்களினுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதை கருத்தில் கொண்டு, தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழரசு கட்சியானது ஒரு சரியான முடிவை மிக மிக விரைவாக எடுத்து எல்லோருடனும் இணைந்து பயணிப்பதானது தமிழ் மக்களுக்கு நிச்சயமாக தேவையான ஒரு விடயமாக நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே அந்த நிலையில் தனிப்பட்ட நபர்களாக எதிர்த்தும் ஆதரித்தும் கருத்துக்கள் சொல்வது என்பதை மாற்றி கட்சியாக இவற்றை முன்னெடுத்து செல்வது என்பது இந்த காலத்தினுடைய அவசியம் என்பதை புரிந்து கொண்டு தமிழரசு கட்சி செயற்பட வேண்டும் என்பதும் எமது தாழ்மையான கருத்தாகவும் வேண்டுதலாகவும் நாங்கள் அவர்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றோம். இப்போ தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இந்த பொது வேட்பாளர், உதாரணத்துக்கு CVK சிவஞானம் அவர்கள் அண்மையில் பேசுகின்ற பொழுது தமிழரசு கட்சி அதாவது என்ன ஒரு பொது வேட்பாளர் விடயம் என்பது ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் தேடுகின்ற போது அது முடங்கி போய்விடும், இந்த வேலைகள் எல்லாம் முடக்கப்பட்டுவிடும், இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகராது என்ற பாணியில் அவரது கருத்துக்கள் இருந்தது. உண்மையாகவே இந்த முயற்சி என்பது தோற்று போக வேணும் என்று பல பேர் விரும்புகிறார்கள். அதில் திரு CVK சிவஞானம் அவர்களும் ஒருவராக சில சமயம் இருக்கலாம். ஏனென்றால் இந்த விடயம் வெற்றிகரமாக நகரமாக இருந்தால் நிச்சயமாக சிங்கள தரப்பு மாத்திரமல்ல, சர்வதேச சமூகமும் கூட தமிழ் மக்களினுடைய அந்த ஆணை என்பதை பற்றி அவர்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஆகவே ஏதோ ஒரு வகையில் இதனை குழப்புவதற்கான சில முயற்சிகள் அவ்வாறானவர்கள் மட்டத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடாது, இது முடக்கப்பட வேண்டும். இதை முடக்கினால் சந்தோஷப்படுவதற்கும் சில பேர் இருப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றுகின்றது. ஆனால் நிச்சயமான விடயம் என்னவென்றால் இது இப்பொழுது முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் ஓரிருவரை தவிர ஏனைய சகல அரசியல் கட்சிகளும் அதற்கு பின்னால் இருக்கின்றது. முக்கியமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது இதனை ஒரு பகிஷ்கரிப்பு செய்ய வேண்டும் என்று இப்பொழுது ஒரு துண்டு பிரசுரம் எடுத்து வெளியிடுவது மாத்திரமல்லாமல் இந்த முயற்சிகளுக்கு எதிரான ஒரு கட்டுக்கதைகளையும் அவர்கள் அவிழ்த்து விட்டு வருகின்றார்கள். இன்னும் சில பேர் பகிஷ்கரிப்பும் பொது வேட்பாளரும் ஒன்றுதான் என்ற விதமான ஒரு கருத்தையும் சொல்ல முயற்சிக்கின்றார்கள். பகிஷ்கரிப்பும் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துவதும் என்பது ஒன்றல்ல. பகிஷ்கரிப்பு என்பது இந்த தேர்தலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த தேர்தலுக்கு நாங்கள் யாரும் வாக்களிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற கருத்தை தான் அவர்கள் முன்வைக்க முயற்சிக்கின்றார்கள். இந்த தேர்தல் என்பது இலங்கையில் நடக்கக்கூடிய தேர்தல். இலங்கை என்ற நாட்டுக்குள் தமிழ், முஸ்லீம், சிங்கள மக்கள் அனைவரும் வாழ்கின்றார்கள்.
ஆகவே இந்த தேர்தலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்வது முதலாவது அர்த்தமற்றொரு விடயம். ரெண்டாவதாக, இந்த தேர்தலை நாங்கள் ஏன் பாவிக்க விரும்புகிறோம் என்றால், முக்கியமாக இலங்கையில் இருப்பது வெறுமனே ஒரு பொருளாதார பிரச்சனை மாத்திரம்தான். அந்த பொருளாதார பிரச்சனை தீர்ந்துவிட்டால் அனைத்து பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று அரசாங்கம் இலங்கையிலும் வெளி உலகத்திற்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அவ்வாறான ஒரு நிலை இல்லாமல் இந்த புரியோடி போயிருக்கக்கூடிய தேசிய இன பிரச்சனை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்படாமல் பொருளாதார பிரச்சனை என்பது தீர்க்கப்பட மாட்டாது என்பதை உலகறிய செய்யவும் சிங்கள மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கின்றது. ஆகவே தேசிய இன பிரச்சனை என்பது மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். தேசிய இன பிரச்சனை தீர்வு காணப்பட வேண்டிய விடயம் என்பதை அதை முன்னிலைப்படுத்துவதற்கு, அந்த விடயத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு, அந்த விடயத்தை பற்றி ராஜதந்திர சமூகம் பேச வைப்பதற்கு, அந்த விடயத்தை பற்றி சிங்கள தரப்புகள் பேச வைப்பதற்கு தமிழ் மக்கள் அதற்கு மிக பெருமளவிலான ஆதரவை வழங்குகின்ற பொழுது நிச்சயமாக அதனை எல்லோரும் திரும்பி பார்ப்பது மாத்திரமல்ல, அந்த அரசாங்கத்துடன் பேசக்கூடியவர்களுக்கு அது ஒரு காத்திரமான ஒரு விஷயத்தை சொல்லும். ஏற்கனவே நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் 55-60 வீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த ஆணைக்காக வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்கிற பொழுது அது நிச்சயமாக அரசாங்கம் அதனை எவ்வளவு தூரம் கணக்கில் எடுக்க வேண்டும் என்பதை ராஜதந்திரம் சமூகம் அதற்கான அழுத்தங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்று சொன்ன விஷயமும் பகிஷ்கரிப்பென்ற விஷயமும் முதலாவது ஒன்று அல்ல. தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சியை இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பவர்கள் செய்கின்றார்கள். ரெண்டும் ஒன்றென்று கூட முற்படுகிறார்கள். இது அவ்வாறானது அல்ல. பகிஷ்கரிப்பினால் எதனையுமே சாதிக்கப் போவது கிடையாது. வெறுமனே தொண்டு பிரசுரத்தை அடித்து மக்களுக்கு கொடுத்து விட்டிருக்கலாமே தவிர இந்த பகிஷ்கரிப்பின் மூலம் நிச்சயமாக எதனையுமே நாங்கள் சாதிக்கப் போவது கிடையாது. மக்கள் வாக்களிக்கப் போகாமல் இருக்கலாம் என்பதை தவிர வேறு இல்லை. அவர்கள் என்னமென்று சொல்கிறார்கள், மக்களை அதாவது வாக்குச்சாவடிகளுக்கு அழைத்து செல்வதற்காக நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். மக்கள் வாக்குச்சாவடியை கட்டாயம் செல்ல வேண்டும். மக்கள் வாக்குச்சாவடிக்கு சென்றால் தான் பொது வேட்பாளருக்கான வாக்கை அளிக்க முடியும். அவர்கள் வீட்டில் இருந்தால் பொது வாக்களுக்கான வாக்கை அளிக்க முடியாது. ஆகவே வாக்குச்சாவடிக்கு மக்கள் போக வேண்டும் என்பதும் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதும் மிக மிக முக்கியமான விடயம். ஆகவே இன்று நாங்கள் பார்க்கிற பொழுது தமிழ் அரசியல் கட்சிகள் மத்தியிலும் சிவில் சமூகங்கள் மத்தியிலும் இந்த விடயங்கள் என்பது பெருமளவில் பேசப்படுகின்ற, முன்னெடுத்து செல்லப்படுகின்ற, எல்லோராலும் நோக்கப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், வருகின்ற 11-13 தேதிக்கு JVP-யினரும் யாழ்ப்பாணம் வருகிறார்கள். பல்வேறுபட்ட வாக்களுடன் பேச விரும்புகிறார்கள். ஏனைய கட்சிகள் அவர்கள் பேச விரும்புகிறார்கள். ஆகவே இப்பொழுது இந்த பொது வேட்பாளர் என்று சொன்ன விடயம் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களினது உரிமைகளை பெற்றுக்கொள்ள இந்த கால நேரத்தை நாங்கள் சரியான முறையில் கையாள வேண்டும் என்பது முக்கியமான விடயம். கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் அந்த சந்தர்ப்பத்தினூடாக இயன்றவரை இந்த யுத்தத்துக்கு பிற்பாடு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கக்கூடிய எங்களது பிரச்சனையை மாற்றி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு வழியை திறப்பதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது பாதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே CVK சிவஞானமாக இருக்கலாம் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம், இவரது கருத்துக்கள் என்பது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை காட்டுவது என்பதிலும் விட வெறுமனே இதனால் எந்த விதமான லாபமும் இல்லை என்று சொல்வது நிச்சயமாக ஏற்புடைய ஒரு விஷயம் அல்ல. ஆகவே இந்த தருணத்தில் இதில் முழுமையாக நாங்கள் இதில் செயற்பட போகிறோம் என்று இப்பொழுது அரசியல் கட்சிகள் எல்லாம் அறிவித்திருக்கின்றன. ஆகவே செலவுக்கு எங்களது பாராட்டுக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதே போல் தமிழிசை கட்சி மிக விரைவாக அந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆகவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது தாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவினை தொடர்ந்தும் நாங்கள் செயற்படுத்துவதற்கான வழிவகைகளை செய்வோம். சீரற்ற காலநிலையால் ஏற்பட்டுள்ள பேரிடர் மீட்புக்காக இலங்கை விமானப்படையின் உலங்கு வானூர்தி காலி நெலுவ பொது மைதானத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை இலங்கை விமானப்படையின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.
எந்தவொரு அனைத்து அழைப்புகளுக்கும் உடனடியாக செய்யப்பட இலங்கை விமானப்படை தயார் நிலையில் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை சீரற்ற காலநிலையால் சிக்கிக் கொண்டால் உடனடியாக 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கமானது 24 மணித்தியாலர்களும் செயற்படுத்தப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலி ஆவணங்களை உருவாக்கி காண்பித்து வருதுவரென அறிமுகப்படுத்தி கனடாவில் உள்ள ஒருவரிடம் 1,42,00,000 ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் ஒருவர் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் யகத் விசாந்தவின் கீழ் இயங்கும் யாழ்ப்பாண மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி குணரோயன் தலைமையிலான போலீஸ் குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் யாழ்ப்பாணம் சுண்ணாக்கத்தை சேர்ந்தவர் என்றும் 29 வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதிசொகுசு கார் ஒன்றும் 15 பவுன் நகைகளும் 5 லட்சம் ரூபாய் பணமும் 5 கைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவர் தான் ஒரு மருத்துவர் என்பதற்குரிய போலி ஆவணங்களையும் அடையாள அட்டையையும் உருவாக்கியுள்ளார். அவற்றை கொண்டே அவர் மோசடிகளை மேற்கொண்டுள்ளார். கனடாவில் உள்ள ஒருவருடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ள இவர் மருத்துவ மேற்படிப்புக்காக புலமை பரிசில் கிடைத்துள்ளது என்றும் அதனால் வெளிநாடு செல்ல உள்ளேன் என்றும் கதைவிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நகர பகுதியில் காணி ஒன்று தனக்கு உள்ளது என்று தெரிவித்து அதற்குரிய ஆவணங்களை அனுப்பியதுடன் அதை 1,42,00,000 விலை பேசியிருக்கின்றார். அதை நம்பி கனடாவில் இருந்து உண்டியல் மூலமும் வங்கிக் கணக்கு ஊடாகவும் 1,42,00,000 ரூபாய் கைமாறியுள்ளது. பின்னர் இவர் அனுப்பிய காணி ஆவணங்கள் போலியானவை என்பதை அறிந்து கொண்டு கனடா தரப்பு இது தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தது. அதனை அடுத்து யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ் போலீஸ் அத்தியட்சகர் யகத் விசந்தவின் கீழ் இயங்கும் குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமையிலான குழு விசாரணையை முன்னெடுத்தது. விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் சந்தேக நபர் இன்றைய தினம் யாழ்ப்பாண நகர பகுதியில் நடமாடுவதை அறிந்து கொண்ட யாழ்ப்பாண மாவட்ட விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் சந்தேக நபரை உடனடியாக கைது செய்திருக்கின்றார்கள். இவரை கைது செய்கின்ற பொழுது 1,50 கோடி ரூபாவுக்கு மேல் பெறுமதியான அதிசொகுசு காருடன் கைதாகியிருக்கிறார். இவர் தன்னை மருத்துவர் என்றும் அடையாளப்படுத்திக் கொண்டு மேலும் பல மோசடிகளில் ஈடுபட்டிருக்கின்றார் என்றும் போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன.